வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சரவணன். நம்ம பொய்யாது கோட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜிஞ்சுவா தோட்டத்தில் நம்ம நிற்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சுவா வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து ரொம்பவே பிரத்யேகமாக ஆட்டு பண்ணைக்கு வந்து ரொம்ப ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சுனையே வந்து சுத்தமாக கிடையாது. இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து 17%, நாட்டு ரகம், வளர்க்குறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக அழிஞ்சு போகாது, மேய்ச்சல் நிலத்துக்கும் வந்து ரொம்ப உகந்தது. அது மாதிரி இது வந்து பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் எண்ணற்ற பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆடுக்கு வந்து நீங்கள் இதை சாஃப் கட் பண்ணி போட வேண்டிய அவசியம் கிடையாது. மாடுங்க வந்து அப்படியே நீங்கள் அப்படியே போடலாம். ஆடு மாடுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே போடலாம். இது வந்து அப்படியே சாப்பிடும், வேஸ்ட்டே பண்ணாது. உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த ஜிஞ்சுவா தோட்டத்துலேருந்து இந்த கரணைகளை வந்து நம்ம எப்படி வெட்டி வெளியூருக்கு நம்ம நிறைய ஊருக்கு கொடுத்துருக்கோம், பல மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்கோம், நிறைய பண்ணையாளர்கள் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. இப்போது இந்த தோட்டத்துலேருந்து நம்ம இந்த விதைக்கரணைகளை எப்படி நம்ம வெட்டி அதை கொண்டு போய் எப்படி நடவு பண்ணுறோன்ற முறையை நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் நடவு பண்ணுறது எப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எப்படி வெட்டுறோம், அது எப்படி இருக்குது, நடவு பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இப்போ இதுதான் ஜிஞ்சுவா தோட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்லேருந்து கரணைகளை நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். இது வந்து கொஞ்சம் பழைய தோட்டன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய அறுத்து விட்டுட்டோம். ஸோ வந்து கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி கரணைகள் வந்து நல்லா பிங்கிஷாக இருக்கிறது தான் வந்து விதைக்கரணைகள். ஓகே, இந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். தூர் வந்து அடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 தூர் வந்துருக்கு. இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்படி கட் பண்ணிக்கணும். ஸோ போய் நம்ம கட் பண்ண இடத்த ஏற்கனவே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள். மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. கரணைகள்லாம் நம்ம பண்ணையிலேருந்து போகிற கரணை வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கரணை கூட ஃபால்ட் வராது. கட் பண்ணதை கொண்டு போய் நம்ம கரணைகளாக கட் பண்ணிட்டோம். இப்போ மொத்தமாக ஃபில்லாக கட் பண்ணிட்டோம். பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது 4 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் உயரம் வரும். இப்போது வெட்டி வச்சுருக்கிற கரணைகள் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்காக இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். ஜிஞ்சுவா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ரொம்ப பிங்க் கலரில் ஒரு சூப்பராக அந்த பன்னீர் கரும்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு அந்த சைஸ் வந்து கொஞ்சம் பென்சிலை விட சின்னதாக இருக்கும் கரணைகளுடைய சைஸு. ஆனால் கலர் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கரும்பு மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? இப்போது அந்த கரணைகளை வந்து நம்ம துண்டு துண்டாக வெட்டலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நாம் வந்து ஜிஞ்சுவா வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இங்கே நட போகிறோம். ஓகே, அந்த நடுற காட்சியை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வந்து நம்ம எப்படி சின்ன சின்ன கரணைகளாக வெட்டுறோன்னு பார்க்கலாம். இது வந்து சிக்கேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு வகையான கட்டர்னு சொல்லிக்கலாம். இந்த ரோஜா குச்சிலாம் வெட்டுறதுக்கு பயன்படுத்துறது. ஜிஞ்சுவா கரணைகள் வந்து நம்ம இப்படி தான் வெட்டுறோம். நீங்கள் கரணைகளுடைய திரட்சி வந்து பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். கரணைகளை வந்து திரட்சியாக இருக்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணி தான் வந்து விற்பனைக்கு கொடுக்குறோம்.
கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி கரணை நீங்கள் நம்ம கொடுக்குற மாதிரி வேறு எங்கே கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கரண்ட்லாம் வச்சிங்கன்னா ஒரு கரணை வச்சிங்கன்னா அப்படியே வந்து ஒரு 30-40 தூர் வந்துடும். நல்லா துளுத்துக்கும். பாரு கரணையுடைய திரட்சியை மட்டும் பாரு. நல்லா ஓடி ஓடி எப்படி இருக்கு பாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக கட் பண்ண எல்லா கரணையுமே வந்து நம்ம இப்போ அடுக்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த கரணைகளுடைய முதிர்ச்சியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரணைகளை வந்து நம்ம நடவு செய்ய போகிறோம். இதை வந்து நீங்கள் பார்த்து நீ எப்படி ஜிஞ்சோ நடுறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ கரணைகளை வந்து வெட்டி வச்சுருக்கோம், தயாராக இருக்குது. ஓகே, நம்ம அடுத்தது எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி கட்டாக நம்ம கொடுத்துருவோம். இதில் 3-3ஆவோ இல்லை 4-4ஆவோ எடுத்துக்கலாம், 5 கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரணைகளை எடுத்துக்கிட்டு இதில் வந்து முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இலைப்பகுதி இருக்குது பாருங்க. இலைப்பகுதினா இது ஒரு கரணைன்னு வச்சுக்கோங்க. இதில் 2 பரு இருக்கு இல்லையா, இலை வந்து மேல் நோக்கி போகுது பாருங்கள். இந்த இலைப்பகுதி வந்து மேலே பக்கமாக வர மாதிரி இருக்கணும். இது தலைகீழாக மட்டும் மண்ணில் நடக்கூடாது. ஓகே, இதில் இது வரைக்கும் மண் வரணும், இது வரைக்கும் மண் வரணும், இது மேலே வரணும். இங்கேருந்தும் செடி வரும், இங்கேருந்தும் செடி வரும். ஓகேங்களா, இதுலேயும் காட்டுறேன் பாருங்கள். இது இலைப்பகுதி மேலே பார்த்த மாதிரி வரணும். இல்லை வேர் இருக்குது பாருங்கள் கீழே. இது வரைக்கும் நம்ம மண்ணை போட்டு மூடணும்னா இங்கேருந்தும் வரும், இங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும். ஓகே, இப்போ இது மாதிரி 4ஆவோ 3ஆவோ எடுத்துக்கணும். நம்ம நடுறதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி மண்ணில் வச்சு ஒரு பரு எல்லாம் வந்து வெளியே தருகிற மாதிரி அப்படியே மண்ணை போட்டு பாஸ் பண்ணிட்டு தண்ணியை பாச வேண்டியதான். நம்ம 4 நாள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், செடிக்குமே இது கிட்டத்தட்ட 1 அடி கிட்ட இருக்குது. நமக்கு வந்து நம்ம கன்வீனியன்ட் தான். ஆக மொத்தம் செடி நல்லா வந்தால் போதும். இப்படி நீங்கள் பள்ளம் போட்டும் போட்டுக்கலாம், லைன் போட்டும் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி துளுத்து வந்துடும். ஒரு 45 டிகிரி சாய்ச்சி வச்சு நட்டுக்கணுங்க. நடவு முறையே இவ்வளோ தான் ஜிஞ்சுவா. நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஓகே, கம்பல்சரி எல்லாத்துலேயுமே 2 கணு இருக்கும். கொஞ்சம் லைட்டாக சாய்ச்ச மாதிரி வச்சு நட்டுக்க வேண்டியது. ஒரு 2 நாளே துளுத்து வந்துடும் உங்களுக்கு. 2-3 நாளே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் காமிச்சா இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துடும். டிஸ்டன்ஸும் அந்த தலைகீழாக நடாமலும் பண்ணாட்டிங்கன்னா ஓகே தான். இதுக்கப்புறம் வந்து ஒரு 15 நாள் கழித்து நீங்கள் ஒரு களை குத்தி விட்டால் நல்லது. தேவைப்பட்ட காம்ப்ளெக்ஸ் டிஏபி எதனா போட்டுக்கலாம். இயற்கை உரம் போட்டிங்கன்னா இன்னும் பெட்ரு. இப்போது இதுதாங்க நடைமுறை. இப்போ செடிக்கும் ஒரு 1/2 அடி, வரிசைக்கும் ஒரு அடி அதில் கூட்டுக்கலாம். இது வரிசை, இதுவும் வரிசை, இது செடி இதை பாருங்கள். செடிக்கு ஒரு 1/2 அடி, வரிசைக்கு 1 அடி, இந்த மாதிரி விட்டு நட்டுக்கலாம். இதுதான் ஜிஞ்சோ நடைமுறை, பார்த்துக்குங்க. நன்றி.
ஸோ பார்த்துக்குங்க, இந்த மாதிரி தான் நடணும். செடிக்கு இடைவெளி இருக்கணும். நீங்கள் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி வழி இருக்கணும் கட் பண்ணும்போது. இவ்வளோதாங்க. ரொம்ப நன்றி.